வெள்ளியங்கிரி மலையோட 6வது மலையில் இருக்கிறது தாங்க அந்த ஆண்டி சுனை. அதுக்கு போகிற வழி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. காலையில் மணி 9 மணி இருக்கும். அந்த 9 மணிக்கு ஃபுல்லாக மேகமெல்லாம் வந்து மூடிக்கிச்சிங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ரம்மியமாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்படியே கீழே இறங்கி போனதும் அந்த தண்ணி இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல தண்ணி ஐஸ் தண்ணி மாதிரிலாம் இல்லைங்க, ஐஸ் தண்ணியாக தான் அது. அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. நடந்து வந்த களைப்புக்கு அதிகமாக அதில் மூணு கை காலெலாம் கழுவிட்டு நடந்து போனோம்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. குளித்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும், குளிச்சுட்டு போனாலும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நாங்கள் போகும்போது வெறும் மூஞ்சி கை கால் மட்டும்தான் கழுவிட்டு போனோங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரம்மியமான இடத்த நம்ம ஆளுங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமாங்க. ஜட்டி துண்டு எல்லாத்தையும் அங்கேயே மானாவாரியாக கழட்டி போட்டுட்டு அவ்வளோ நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய நதியாக இருந்தால் கூட பரவாயில்லாத எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் போட்டோம். அது இருக்கிறது சின்ன இடம். அந்த இடத்துல அவ்வளோ நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரிலாம் நாஸ்தி பண்ணாதீங்க. போகிற இடத்த சுத்தமாக வச்சுக்க பாருங்கள். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை கட்டினாலும் அதை கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டு வாங்க தயவு செஞ்சு. எவ்வளோ அற்புதமான இடத்த எவ்வளோ அலங்கோலம் பண்ணி வச்சுக்கிறீங்க பாருங்கள்.